முதல்ல கார்த்திலேருந்து ஆரம்பிக்கிறேன். இது ரொம்ப சின்ன நாட்டை நாங்கள் பீட்சா தெலுங்கு ப்ரொமோஷன் போகும்போது கார்த்தி சொல்லியிருந்தார். அது இவ்வளோ அழகாக வரும் நிச்சயமாக எதிர்பார்க்கல. அந்த கார்த்தி நிச்சயமாக பாராட்டினா ஒன்று தான். நான் தன்னோட ஒவ்வொரு படத்துக்கும் சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு வேலையை பார்க்குறேன். அது பீட்சாவாக இருக்கட்டும், ஜிகர்தண்டாவாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்க இறைவியாக இருக்கட்டும், இல்லை அடுத்து இருக்க போகிற படத்தோட அந்த லைன் அவருக்கு தெரியும். ஸோ வேறு ஜானர் ட்ரை பண்ணுறாரு. அது முக்கியமாக அவரோட இதையே உடச்சி வேறு ட்ரை பண்ண நினைக்கிற ஒரு ஆள். ஸோ இறுதி முழுக்க இவ்வளோ சூப்பராக சிறப்பாக வந்ததுன்னா அது கார்த்தி சுப்பராஜ் அப்படிங்கிற ஒரு ஆளோட தாட் ப்ராசஸில் உருவான மிக அழகான ஆழமான ஒரு சிந்தனை சிறப்பாக வந்திருக்கு. என்னோடய படத்தில் என்னோடய கேரியரில் இது ரொம்ப முக்கியமான படமாக நான் நினைக்கிறேன், மதிக்கிறேன், பெருமைப்படுறேன் இந்த படத்தை நான் நடிச்சிருக்காரு. அண்ட் என்னோடய கோஆர்டிஸ்ட் முக்கியமாக சொல்லணும், எஜே சூர்யா சார் பற்றி சொல்லணும்னா இவர் படங்களில் பார்த்து இந்த மனுஷன் என்ன மாதிரியான மனுஷனாக இருப்பாப்புன்னு எனக்குள்ளே ஒரு ரஃபாக ஒரு இமேஜ் இருந்தது. இந்த மாதிரியான இப்படி இருப்பார் அப்படின்னு நினச்சோம். ஆனால் நிச்சயமாக அப்படி இல்லை, எல்லாத்தையும் தூக்கி ஓரம் வச்சுட்டு வேறு ஒரு ஆள் மனுஷனை வந்தார். சாதாரண பழகினாப்புல. ஏன்னா இருக்கிறவங்கிட்ட வேறு ஏதாவது ஆட்டிடியூடு தான் என்னால் ஒரு கோஆர்டிஸ்டோட கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குமோ அப்படின்னு நான் பயந்துட்டு இருந்தேன். அவர் ரொம்ப சிம்பிளாகவும் சாதாரணமாகவும் ஒரு சீனுக்கு நான் ஏற்கனவே 4 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எந்த ஆட்டிடியூட் இல்லாமல் சினிமா புதுசாக வந்த நடிகர் மாதிரி நடந்துட்டார். அது எங்களுக்கு பெரிய அளவு சப்போர்ட் பண்ணிச்சு மனதளவில். அது அவருடைய பெருந்தன்மை. இப்போ நல்ல பாபி அண்ட் கர்ணா அவங்களோட ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற டைமிங் அதெல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தது. ஈகோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அந்த படத்தில் அடுத்து நடிச்சிருக்கேன் அஞ்சலி, பூஜா, கமாலி, அந்த கதாபாத்திரோட சாய்ஸஸ் அவங்க பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அது படத்தில் பார்க்க உங்களுக்கு அழகாக வெளிப்படும். ஸோ அந்த 2 குழந்தைங்க அப்புறம் சந்தோஷோட வயசு. ஸோ ஓவராலாக இந்த படம் நான் இன்னும் படத்தை பார்க்கல, டப்பிங்கில் போய் என் போஸ்ட் மட்டும் தான் பார்த்தேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் டீசரும் படத்தை பார்க்கணுன்ற ஆர்வத்தை ஏற்படுத்துது. கண்டிப்பாக இந்த படத்தை நானும் பார்க்க ஆர்வப்படுறேன். வந்து நான் அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.